கடவுள் அருள் டிவி நேயர்களே, உங்களை இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். இன்றைய நாள் 20/5/2025. கொஞ்சம் ஃபேன்சி நம்பராக யோசிச்சு போனால் 20 வந்துடும். 5 நடுவில் 2 போட்டால் முடிஞ்சு போச்சு. வைகாசி மாதம் 6ஆம் தேதி விஸ்வபாசு வருடம் செவ்வாய்க்கிழமை. வருடம் ஆரம்பித்து 140 நாள் ஆயிற்று. 225 நாள் கையில் இருக்கிறது. இன்றைக்கு தேய்பிரை அஷ்டமி, அவிட்ட நட்சத்திரம். நார்மலாக இந்த அஷ்டமியின் போது காலபைரவர் வழிபாடு ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே காலை 7:30லேருந்து 9:30 மணி 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. 7:30 8:30, சாயங்காலம் 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, காலை 7:30 8, சாயங்காலத்தில் 7:30 8:30. இன்றைக்கி ராகு காலம் 3 4:30, குளிகை 12 1:30, யமகண்டம் 9 10:30. சூலம் வடக்கில் இருக்கு. பால் பரிகாரமாக பண்ணிக்கொள்ளலாம். ரிஷப லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு 3 நாழிகை 29 வினாடி. சூரியன் 5:53 உதயமாகிறார். இன்றைய நாளிலே அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பதனாலே பூசம் ஆயில்யம் என்ற கடக ராசி நமக்கு சந்திராஷ்டமம் பெறுகிறது. நார்மலாக இந்த எனர்ஜி அப்படிங்கிறத எப்போவுமே டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம நிறைய வச்சுக்கணும். எனர்ஜைஸ் பண்ணிட்டுருணும் அப்படின்னு சொன்னால் தான் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும். அதுக்கு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான திதி. இந்த சந்திரனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதியில் வரும். அதனால தான் இன்றைக்கி மன போராட்டங்கள் நிறைய இதெல்லாம் புதிய காரியங்கள் செய்ய வேண்டாம்னு வைப்பாங்க. கிருஷ்ணர் பிறந்த அன்றே அப்படி நதியெல்லாம் பொங்கி வந்தால் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பொங்கி வருது. கிருஷ்ணரின் பாதம் பட்டு அந்த இது நழங்கியது. பின்னாடி ஆதிசேஷன் குடைபிடித்து வருகிறார்கள். அந்த பிக்சர் தெரியும் இல்லையா அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அஷ்டமி திதி உச்சத்தில் பெறக்கூடிய நாள். அதனால தான் கொஞ்சம் சுவாமி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்ப்போம்னு வச்சுருப்போம். இன்றைய நாளிலே நம்ம காலச்சக்கரத்தின் பிரகாரம் எங்கெங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் அமர்ந்திருப்பது ரிஷபராசிக்குள்ள, மிதுன ராசியிலே குரு பகவான், செவ்வாய் கடகம் அப்படிங்கிற இடத்துலையும். இன்றைய நாள் நேற்றைக்கு ராகு கேது பயிற்சி அமைந்ததினாலே சிம்ம ராசிக்குள்ளே கேதுவும், கும்பராசிக்குள்ளே ராகுவும், சனியும் சுக்கிரனும் சேர்ந்து மீன ராசிக்குள்ளே அமரவும், புத பகவான் மேஷ ராசியில் அமரவும், சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கு டிரான்சிட் ஆஃப் மகர கும்பம் இப்படி இருக்கார். இதுதான் இன்றைக்கி சினாரியோ ஆஃப் த டே. நார்மலாக அந்த செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு பூமி ரிலேட்டடான வாங்கணும்னு சொல்லும். பூமி ரிலேட்டட் மாற்றம்லாம் இன்றைக்கி நிறையா பண்ணலாம். அதுலேயும் செவ்வாயும் அவிட்ட நட்சத்திரமும் செவ்வாய் சேர்ந்ததுனாலே மருந்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லது. உடம்பு வியாதி இருப்பவர்கள் மருந்து சாப்பிடுவதற்கான உசிதமான நாள் இன்றைக்கு. அஷ்டமி திதி அப்படின்னாலே நிறைய பாதுகாப்பு ரிலேட்டடான செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி அஷ்டமி திதியில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அஷ்டமி திதியோட கலை தேவதை யாருன்னா 5 முகம் கொண்ட சிவன். மிதுன கன்னி ராசிகளுக்கு கிருஷ்ணர் வழிபாட்டுக்கு அப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அஷ்டமி திதியில் நல்லாகும். ஆபரணங்கள் செய்வதற்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம் இருக்கும். பாலவ கரணம் அப்படிங்கிறது நார்மலாக புலி அப்படின்னு சொல்லுவோம். புலித்தோல் பொருத்தியவர்கள் நமக்கு ஐயப்பன் இருக்கார். புலித்தோல் பொருத்தினவர் நமக்கு சிவன் இருக்கார். இவரெல்லாம் வழிபடுவதனாலே நல்ல விஷயங்கள் நடக்கும்.
கிராம தேவதைகள், குல தேவதைகள் வணங்குவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. மகேந்திர அப்படிங்கிற யோகத்தில் இருப்பதனாலே புதிய வாகனங்கள் ஏறுவது, பெண்களுக்கு பிரீத்தி தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வது, தங்க வைர நகைகள் வாங்கி அணிவதற்கான காவியம், நாடகம், சங்கீதம் ஆகியவைகளை கற்கிறதுக்கு நல்ல நாள். அப்படி இன்றைக்கி நல்ல நாளாக இருப்பதனாலே இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. ராசியிலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாள். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்னு கேட்க வேண்டியது அவசியமே இல்லை. நீங்கள் செய்யறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும், வரவு நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. வெற்றி, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், நீங்கள் செய்கிறது கமாண்ட், நீங்கள் தான் பேசுறது இன்றைக்கி சட்டம். பாகுபலியில் சொல்லுவாளே, நான் வைத்தது தான் சட்டம் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் செய்வது தான் இன்றைக்கி சட்டமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டால் சந்தோஷத்தில் இருக்கலாம். ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையப் போகிறது. சின்ன மனக்கவலை, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்களோ, இந்த ஃபேமிலி எப்படி போகுமோ, நமக்கு எப்படிலாம் போகுமோ அப்படின்னு ஒரு சின்ன கவலையும் இருக்கும். அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கஷ்டங்களை மனதில் வைத்தால் கஷ்டம் நின்று போடும். இன்றைக்கி நல்ல நாள்னு ஃபீல் பண்ணால் நல்ல நாள் ஆகிடும். ஆனால் நல்ல நாள் மட்டும் நல்லா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்ல நாள் தான் கன்ஃபார்ம். வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள்களிலே நல்ல நாட்கள் கிடைப்பது கஷ்டம். அது மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைச்சிச்சுன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி சுகம் பெருக்கக்கூடிய, லாபம் வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கு அந்த லாபத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வழிகளுக்கு நீங்கள் 3-2 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய தேதியிலே அவசியம் நவகிரகத்தை போய் ஒரு 9 சுற்றிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையப் போகிறது. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய தன்மையிலே பார்க்கும்போது, ராசியின் தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நேர 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்கார் நம்ம சந்திர பகவான். தொழிலிலே கொஞ்சம் மாற்றங்கள், எனர்ஜியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது, சந்தோஷத்தை தொடர்ந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள். வாழ்க்கையில் உத்வேகமான காரியங்கள் எல்லாம் அப்படியே கரெக்டாக மைண்டில் வரும். இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் லிஸ்ட்டு. அந்த லிஸ்டெல்லாம் கரெக்டாக கோப்பப் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னா, நான் எங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களை தன்னிறுத்தி கொள்வதற்கான தேடுதல் கொஞ்சம் இருக்கும். சில அன்பர்களுக்கு பல் பிரச்சனை, கண் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. தனம் வருவதற்கான அத்தனை விதமான சூழ்நிலையும் காட்டுவதனால பைசாக்கு நீ பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லுவேன். குழந்தைகள் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே செட்டைன் பண்ண முடியும் உங்களால். அதனுடைய மூமெண்ட்டை கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. தனகாரகனே உங்கள் ராசியை பார்ப்பதனாலே குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகமும் உண்டு. மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாளாக அமைகிறது. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், திரு வெங்கடமுடையானான வெங்கடாச்சலபதியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளங்களும் பலவிதமான நன்மைகளும் பெருகச் செய்யும். இதனால் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசினாலே 2 பேர் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருப்பாங்க, நண்பர்கள் இருவரும் அப்படின்னு. ஜெமினி அப்படின்னு 2 பொம்மை வச்சு ஊதிட்டு இருப்பாங்க. அப்படி 2 பேர் கூட்டாக
அனைவத்திலையுமே கொஞ்சம் கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்களாக அமைந்த விஷயத்தில் நீங்கள் தான் பண்ணுவீங்க. இன்றைய நாளில் கொஞ்சம் கால வேளையில் கொஞ்சம் இழுபறி இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் வேலையெல்லாம் மெதுவாக நடக்கும், ஸ்லோவாக தான் இன்றைக்கி எல்லாம் நடக்கும். அப்புறமா சரியாக போடும், கவலைப்படாதீங்க. எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் தைரியஸ்தானம் அப்படிங்கிற கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரரான அந்த சூரிய பகவான் 12 உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காசு செலவு ஆகும். அரசு தொடர்பான செலவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் வெளியில் போகும்போது, டூ வீலர்லாம் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ பார்த்து சிக்னல்லாம் பார்த்து போயிடுங்க. பெனால்ட்டிலாம் கட்டுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் காட்டுது. உங்கள் ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. செக் பண்ண பிறகு நீங்கள் வண்டி எடுத்தால் போதும். இதை ரெகுலராக இந்த காஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. பைசா வரவுக்கு வாய்ப்பே இல்லைங்களா சார்னா, இன்றைக்கி பைசா உண்டு, வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நல்ல பைசா சம்பாதிக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன ரிலேஷன் கூட இருக்கக்கூடிய விரோதங்களும் உண்டு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க. இந்த குரலை உசைத்து பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க சண்டையும் போதுலாம், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. வார்த்தை நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால் காயம் ஆறிடும், வார்த்தை நிற்கும். தீயினால் உற்ற புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா சரியாக போச்சு. இல்லைன்னா பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், பெருநியலாக எப்போவுமே. அதனால் கொஞ்சம் தீவிரமாக அதில் விஷயத்தில் யோசிங்க. இந்த நாளில் 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வாழத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசி 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியவர் 8ஆம் இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. பயம் கொஞ்சம் வரும், மனக்கசப்பு, மன சோர்வு, மனத்திலே பிரேற்றம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு. அவசர அவசரமாக அள்ளி தெளிச்சேன்னு எல்லா காரியத்தையும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பைஃபர்கேட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியிலே இருக்கும். நேற்று நடந்த காரியங்களை நான் இன்றைக்கி அசை போட்டு கொண்டிருந்தேன், அதில் சில விஷயங்கள் எனக்கு திருப்பி தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய டேவும் இன்றைக்கி இருக்குது. அப்படி தேடி கண்டுபிடித்து அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படின்னு வந்து நிற்கும். அதனால் இது தேவையா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். செய்த காரியங்கள் எல்லாம் காரிய நாசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக. அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கும், அதெல்லாம் ரீசெட்ரேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி கொஞ்சம் அன்வான்ட் கிளஸ்டர்ஸை கிளியர் பண்ணுறது தான் இன்றைக்கி மெயினாக டியூட்டியாக இருக்கும். ப்ரொடக்டிவ் எனர்ஜி ஒர்க் ஒன்றும் இருக்காது. அது கொஞ்சம் அதுக்கு மைண்ட் செட் மாற்றிக்கிடுங்க. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது அப்படியே நவகிரகத்துக்கு போங்க. அங்கே பிரகஸ்பத்தின்னு இருப்பார், வியாழன் அப்படின்னு. அவருக்கு முடிந்தால் ஒரு கொட்டில் போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுங்க. ஒரு விளக்கு, 2 விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஏற்றி வச்சுட்டு வாங்க. அப்படி ஏற்றி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே விளக்கமான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்துவிடும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் சால்வ் ஆகிடலாம். அதனால் இதை கரெக்டாக செய்யுங்க. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் நீங்கள் வணங்க வேண்டிய பிரகஸ்பதியான குருவின் அருளாலே அனைத்து விதமான நன்மையை பெறுவதும் இந்த நாளிலே இனிமையாய் அமையட்டும். வாழ்க வாழத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நீங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தை கிராஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரன் இருக்கிறார். காலை வேளையில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், சாயங்கால வேளையில் சுகமாக இருக்கும்னே சொல்லலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழ்க்கை ஆரம்பித்து அப்பா சந்தோஷமாக இருக்கேன்னு எண்ட் ஆஃப் த டே முடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி காட்டுது. பண வரவு
நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போட்டிகள் உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கமாண்டிங் பொசிஷனில் இருக்கீங்களான்னா ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் சார், இனிமேல் நல்லா இருப்பேன் சார் நீங்களே சொல்லுவீங்க. புதிய வெஞ்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும். தொழில் முறையிலே புதிய விரிவாக்கங்கள் பண்ண வேண்டும். கடையை விரிவுபடுத்த வேண்டும். இப்படி எண்ணங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி தான் வரப்போது. கவலைப்பட வேண்டாம், தைரியமாக பண்ணலாம். வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறலான்னு இருக்கேன், இடமாற்றங்கள் வேண்டும், பிரயாணங்கள் சக்ஸஸ் வேணும், இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்க போகுது. உங்கள் பிரயாணம் இடப்பெயர்ச்சி லாபத்தை தான் கொடுக்க போகிறது. சிலருக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், சுக போஜனம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பெண்கள் தன்னுடைய திருமணத்தின் நிச்சயமான விஷயங்களாலே எனக்கு நிறைய இந்த நகை வாங்கி கொடு, அந்த நகையை வாங்கி கொடுன்னு கேட்டு தந்தையிடம் இன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இது இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதனால் சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் இன்றைக்கு ஒருங்கே அமைந்த நாளாக அமைந்தனால ஒரு நல்ல நாள். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கால பைரவரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். வாழ்க வள. வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நாள், நேரம், காலம் இது எல்லாத்தையும் ஒருங்கே இணைத்து பார்க்கும்போது நேரடி பார்வையான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுத்து கொண்டு இருந்தாலும் இன்றைய நாள் சந்திரனின் தன்மையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைகிறது. மத்தியான வேலை கொஞ்சம் நல்ல மொமெண்டமாக போயிட்டுருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே பெட்டர்மெண்ட் இருக்கும். கொடுத்த கடன் கொஞ்சம் வசூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கொள்முதலில் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் காணுகிறது. குருவின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளும் பெற்று பலமான வாழ்க்கையை பெறுவதற்கான வாழ்க்கை முறைகளை குடும்பத்தில் விஸ்தாரம்னு சொல்லுவோம், விரிவாக்கம் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டு. வரன்கள் நல்லபடியாக அமையும். திருமணத்திலே நல்ல தடைகள் இல்லாத வாழ்க்கை அமையும். செய்யக்கூடிய காரியங்களில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஒரு நல்ல கிளியர் பிக்சராக ஸ்லேட் கிடைச்சிருச்சு. இன்றைக்கி நல்ல நாள். நீங்கள் எதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யணுன்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் சுபிட்சமாக முடியும். அஷ்டமின்னு பயப்பட வேண்டாம். அஷ்டமி உங்களுக்கு ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே வாழ்க்கையிலே லக் அப்படின்னு எடுத்துக்கலாம், வளர்ச்சியை கொடுக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பெருமானின் அருளாலே 1, 5 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெற்று வளத்தை பெற்று ஒரு தெளிவான மனத்தை பெற்று கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நாம் எந்த காரியம் செய்தாலும் வீடு, மனை, வாகனம் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் செக் பண்ணுவோம் நார்மலாக, இல்லைங்களா? அப்படி செக் பண்ணும்போது எனக்கு எந்த விதத்திலாம் தடைகள் வந்ததுன்னா அந்த தடைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா எப்படி இருக்கும்? சிக்னஸ் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். இந்த சிக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குற நாள் இன்றைக்கி. கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு செலவு வைக்கும், மன செலவு வைக்கும், வாகனம் செலவு வைக்கும். செலவு வைக்கும் மட்டும் இல்லை, தாயார் உடலில் மட்டும் கொஞ்சம் மாறுதல்கள் இருந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணிடுங்க. அதனால் தெளிவான சிந்தனை இல்லாத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல், இல்லைனா கொஞ்சம் சிக்கல் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுற டே இன்றைக்கி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அனுகிரகத்தோடு இருக்கிறதுனால பண வரவுக்கு
எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இருக்கும். நேற்று நீங்கள் செஞ்ச காரியத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணாத தவறுகளாக வைத்து கொண்டிருந்தீங்களா, அதை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்து கொள்வது நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் தேடுதலில் வாழ்க்கையில் எங்கே விட்டோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது சூரியனுடைய தன்மையை பார்க்கிற போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலே அவர் 2ஆம் இடத்தை உங்கள் ராசியில் பார்ப்பதனாலே எப்படியான எங்காவது இடத்துல உங்களை முதன்மைப்படுத்தி லாபம் கிடைத்துவிடும். அதனால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, அதை பற்றின மனக்கவலைகள் இல்லாமல் லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைய நாளிலே 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காலையில் எழுந்ததுமே சூரிய வணக்கம், சூரிய தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அருணோதயத்தின் போதே அவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக அமையும் என்பதனாலே இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இன்று முக்கியமாக செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. சூரியனின் நேரடி பார்வையை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 3 மற்றும் 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சந்திரனின் தன்மையினாலும் காலவேளையில் நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கொஞ்சம் அலைச்சலினால் பலன் வருவதற்கும் சிறு பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்குமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே திருப்திகரமாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷம் பண்ணினப்பட்டவன் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதனால் வேலை பலு என்பது கொஞ்சம் குறைந்துவிடும். தனம் வரும். எதிர்பாராத தனம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. தாயார் சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளும், நிலபுலன்கள் போன்ற விற்பதனால் வரக்கூடிய லாபங்களும் உங்களை வந்து சேரும். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக காட்டுது. நார்மலாக செவ்வாயின் பார்வை அப்படின்னா உங்கள் ராசிநாதனின் பார்வைன்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட பார்வையானது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தைரியத்துக்கான அத்தனை விதமான பலன்களும் பூமி ரிலேட்டடான லாபங்களும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு சுபிட்சமான நாள் இந்த நாள். இதனால் நீங்கள் இன்றைக்கி எதனா அந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள். சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். அவனை வணங்குவதனாலே அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து 2, 3 அப்படிங்கிற இடத்துக்கு நார்மலாக சந்திரன் மூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. தனகாரகன் அப்படிங்கிற இடம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இந்த சந்திரன் இருந்து கொஞ்சம் மூவ் ஆகிறது. அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பராசிக்குள்ளே போகும்போது செய்து கொண்டிருந்த செலவுகள் கொஞ்சம் கம்மியாகி வரவுகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வரவுகள் வர ஆரம்பிச்சிருந்தனாலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பணம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரதும், சுகம் உங்களை சேர்ந்து வருவதற்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் அந்யோன்யம் ஐக்கியம் அதிகமாக இருப்பீர்கள். அதனால் சந்தோஷம் பெருகும். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. பந்து விரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனைவி ரிலேட்டடான ரிலேஷன்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காஷன். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே இன்றைய நாளிலிருந்து பெரியதாக திங்க் பண்ணுவது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அதில் எது ரியாலிட்டிக்கு ஒர்க் பண்ணுதோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் பெருசாக செய்யுது. திங்க் பிக் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கறது இல்லை. அதனால் திங்க் பிக் தான், எக்ஸிக்யூட் பிக் கிடையாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்,
சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும். அதனால் இன்றைக்கி இந்த வேலை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்கள், நலன்கள், வளங்கள் பெருகட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எப்படிலாம் தடை வரும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும், ஆனாலும் தன விரயம் கொஞ்சம் உண்டாகும். ஸோ பைசா கொஞ்சம் செலவு ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுது. நான் போயிட்டே இருக்கேன் சார், அந்த வேலையை நான் பண்ணிகிட்டே இருந்தேன் சார், ஆனால் பார்த்துங்க அவங்க இன்டரப்ட் பண்ணிட்டாங்கன்னு யார் மேலேயோ பழி போட தோணும். அப்படி பழி போடுறதுனால என்ன ஆகும் சார்ன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேபிசம் அப்படிங்கிற வேர்டை முதல்ல நின்றுடும். இப்படி உங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ஆனாலும் வேலை செய்யும்போது நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சி அவங்க மேலே இதுக்கான காரணத்தை போட்டுவிடுவீங்க. யார் மேலே பழி போடணும் இல்லையா, அது மாதிரி அது பழி போடுறதுக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சி தோக்கி அவர் தலையில் கட்டிடுவீங்க. இப்படி போகக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. குரு பார்க்கறது 6ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்கள் எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்துவிடும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. அதனால் பைசா வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்காக துயரம் வராமல் இருக்குமானா எல்லா துயரங்களும் உண்டு. எல்லாம் தான் சார் காப்பாற்றுமா, ஆமாம் எல்லாம் வந்தால் காப்பாற்றிடுவாங்க. அதனால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தை 2 விளக்கு ஏற்றிட்டு போய் ஆஞ்சநேயர் சந்நிதியில் வைத்துவிட்டு ஒரு 11 சுற்று ஆஞ்சநேயரை சுற்றி வணக்கம் செலுத்தி வர இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக அமையும். இந்த வாரம் இனிய சுபமான வாரமாக அமையட்டும். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியில் உள்ளே நுழையக்கூடிய சந்திரன் கால வேளையில் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மத்தியானத்துக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருந்தால் ஓகே. குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே குரு சந்திர யோகம் அப்படிங்கிற எனர்ஜி ஒன்று இருக்கும். இன்றைக்கி 12ஆம் இடத்திலே செவ்வாய் பார்ப்பதனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்ட்டு ஜோஷ் வேணும். அப்படிங்கிறனால சுக்கிரன் உங்களுக்கு அனுகிரகமாக அமைந்திருக்கிறார், பணம் கொடுப்பதாக இருக்கிறது. கொஞ்சம் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் உண்டு, அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் தன விரயங்கள் உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். 100% ஃப்ரெண்ட்ஷிப் நம்புறதுன்றதை கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தேவைக்கேற்றபடி கவுன்சிலிங் பண்ணிக்கிறது, மற்றதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நேரடி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து செய்ய சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி உங்கள் புத்தியை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சில இடத்துல நீங்கள் ஃபெயிலியர்ஸும் இருக்குது. ஈக்குவலாக செலவு வரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவு ஜாஸ்தியாகவும் வரவு கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே கால பைரவரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஏற்றங்களை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம்
மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறார். கொஞ்சம் புத்தி மட்டுப்பட்டாலும் லாபம் உண்டு, நன்மை உண்டு. சூரியனாலும் லாபம் இருக்கிறது. சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக குரு பகவான் இருக்கிறதுனால கிடைக்கிறது. இன்றைக்கு வெற்றியை நோக்கி கொண்டிருந்த வாழ்க்கை கொஞ்சம் விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையிலே சந்திர பகவான் மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. அதனால் மத்தியான வேளையில் கொஞ்சம் செலவுகள் உண்டு, இன்எவிட்டபிள். அதனால் கொஞ்சம் அதிலேருந்து மாற்ற முடியாத சூழ்நிலைகள். ராகுவுடன் சூழ்ந்த சந்திர பகவான் அப்படின்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்டடாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே தேவையற்ற வார்த்தைகள் உங்களை பிரச்சனையில் மாட்டுவதனாலே கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க. நேரடி பார்வையிலே செவ்வாயின் தாக்கம் காட்டுவதனாலே, தன் பார்வை பலத்தினாலே செவ்வாய் இருக்கிறார். அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு உங்கள் வார்த்தையை, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் காஷன் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்ற அந்த தங்க பைரவரை வணங்குவதனாலும் செல்வம் 16 செல்வம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 16 செல்வம் பெற்று வளமுடன் வாழ்வதற்கான நலமான உபாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.